Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம straight cut long kurti cutting and stitching தான் பார்க்க போறோம். அதுவும் 1 மீட்டர் துணியில டீனேஜ் கேர்ளுக்கான மெஷர்மென்ட்ல கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது வந்து இக்காட் காட்டன் ஃபேப்ரிக் 1 மீட்டர் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த துணியை 4ஆ ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபோல்டிங் சைடு எம் பக்கமா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டாப்பினுடைய ஹைட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 38.5 inches வந்து எனக்கு டோட்டல் ஹைட் தேவை. அது கூட 1.5 inches ஆட் பண்ணி 40 inchesல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 40 inches வந்து ஹைட். ஓகே, இப்போ மார்க் பண்ணி இத ஒரு லைன் போட்டுட்டு இந்த மீதம் இருக்கிற துணி வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ் வந்து வெச்சுக்கலாம். சோ இத நான் கட் பண்ணி தனியா எடுத்து வெச்சிடுறேன். ஓகே, இப்போ இதனுடைய அந்த ஃபோல்டிங் சைடுல இருந்து 4 inches வந்து நெக்னுடைய width மார்க் பண்றேன். இப்போ 4.5 inches neck height மார்க் பண்றேன். இது போட் neck அப்படிங்கறனால நான் 4 inches எடுத்துர்க்கேன். ஓகே, இப்போ இத பாக்ஸ் போட்டுட்டு அந்த மிட் பாயிண்ட்ல 1.5 inches மார்க் பண்ணி போட் neckனுடைய ஷேப் வந்து வரைஞ்சு விட்டுக்கறேன். ஓகே, இப்போ 3.5 inches வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிருக்கேன். 6.5 inches ஆம்கோல்னுடைய ஹைட்டும் 8 inches வந்து செஸ்ட் ரவுண்டும் 1.5 inches வந்து சீமிங்க்கு மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, டோட்டல் செஸ்ட் ரவுண்ட 4ஆல டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வெஸ்ட்னுடைய ஹைட் 16 inchesல மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு 7.5 inchesல ரவுண்ட் மார்க் பண்றேன். வெஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் சீமிங்க்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ அந்த டாப் போர்ஷன்ல இருந்து 23 inchesல ஹிப்பினுடைய ஹைட் மார்க் பண்றேன். இந்த இடத்துல ஹிப் ரவுண்ட் 9 inchesம் 1 inch பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங்க்கு மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ கீழ நம்ம அதே அளவு இந்த ஹிப்பினுடைய ரவுண்ட் எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு தான் நம்ம எடுக்கணும். ஏனா இது ஸ்ட்ரைட் கட். ஓகே, சோ நம்ம இதில இருந்து ஸ்ட்ரைட்டா தான் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆம்கோல் வந்து வளைச்சு விட்டுட்டு இப்போ இத கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு மீட்டர் துணியில, அதாவது கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கு நம்ம தைக்கலாம். இல்ல கொஞ்சம் உடம்பு இருக்கு அப்படினு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 32 inches செஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே, இந்த 1 மீட்டர் துணியில தைக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 1.25 மீட்டர் இல்ல 1.5 மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இத நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ பேலன்ஸ் துணி வந்து நம்ம ஹைட்ல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த துணியை இப்படி 4ஆ ஃபோல்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 5 inches வந்து ஹைட்டும் 9 inches வந்து விட்த்தும் இருக்கு. இத அப்படியே எடுத்துக்கறேன். 2.5 inches வந்து மைனஸ் பண்ணி 6.5 inches ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் மார்க் பண்ணி நான் வந்து ஸ்லீவ் வரைஞ்சுக்கிறேன். இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஆம்கோல்லுடைய அந்த பகுதியில கொஞ்சம் துணி வரும் இல்லீங்களா, அந்த துணியை வச்சு நான் கிராஸ் பீஸ்க்கு நெக் லைனுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத டாப்பினுடைய அந்த நல்ல பக்கத்துல வச்சு ஒரு தையல் போட்டுட்டே வரேன். நம்ம எப்பவுமே எப்படி நெக் லைன் ஸ்டிட்ச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இது காட்டன் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். சோ துணியை இழுக்காம அப்படியே வச்சு தையல் போடணும். இல்லைன்னா உங்களுக்கு நெக் வந்து இன்னும் வந்து விரிஞ்சு கொடுத்துரும். சோ அது மட்டும் கவனமா பாத்துக்கோங்க இந்த மெட்டீரியல் ஸ்டிட்ச் பண்ணும்போது. ஓகே, இப்போ நெக்ல வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டு நாச்சஸ் போட்டு உள் பக்கமா திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கறேன். ஓகே,
இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுது 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதனுடைய ஸ்லீவ் ரெடி பண்ணணும். இப்போ ஸ்லீவ் எடுத்து அதனுடைய அந்த ஸ்லீவ் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கணும். 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், இப்போ இதை நம்ம இந்த டாப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதனுடைய ஷோல்டர்னுடைய சென்டர் பாயிண்ட்டும் ஸ்லீவ்னுடைய சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் சைடு ஜாயின் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஹிப்பினுடைய ஹைட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறமா நம்ம சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது க்ராஸாக வராமல் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சைடு ஓப்பன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி ஹிப்பினுடைய ஹைட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதனுடைய பாட்டம்லேருந்து உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்போ கீழிருந்து அந்த ஹிப்பினுடைய ஹைட் வரைக்கும் தையல் போட்டுகிட்டே வரணும். ஓகே, பாருங்கள், இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த இடம் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறமா ஊசி அதை மாதிரி நிறுத்திட்டு கைடு தூக்கி விட்டு துணியை வந்து டர்ன் பண்ணி ஒரு பா ஷேப்பில் நம்ம இந்த சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகே, பாருங்கள், இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்து நீங்கள் வேணும்னா இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். அது வந்து வி ஷேப்பில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ரொம்பவே வந்து தின்னாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 தையல் போடல. நெக்ஸ்ட் வந்து பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜீன் கூட வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.